பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு மீனராசிக்காரங்க எப்பவுமே ஆகவே ஆகாது. எப்பவுமே எதிரும் புதிரா இருப்பாங்க. இவங்க சிம்ம ராசிக்காரங்க சொல்றதா செய்யணும்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க அப்படி கிடையாது. நம்ம சொன்னதை செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலாம் பரவாயில்ல, கவலைப்படாம இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், ரெண்டு பேருக்கும் எப்பவுமே கான்ஃபிளிக்ட் வரும். அதனால திருமணத்துல பிரச்சனை வரும், பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும், அம்மா அப்பாவே இருந்தாலும் சண்டை வரும். அதே போல மீனராசிக்கு துளாராசி பாதிப்பு கண்டிப்பா வரும். இந்த துளாராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அந்த மீனராசிக்காரங்களை ஏதாவது ஒரு வகையில நம்ம அவமானப்படுத்தணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு கிடைச்சதுன்னா அவங்க அவமானப்பட்டு தயங்கவே மாட்டாங்க. அதனால என்ன ஆகுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்போ திருமணமோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்காக முக்கியமா மீனராசி என்பது சேரக்கூடாத ராசி, நண்பர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாத ராசி எதுன்னு கேட்டா துலா ராசி என்பதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ஜாகிரதையா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு லக்கி கலர், லக்கி நம்பர் இதெல்லாம் என்ன?